நீர்நிலை பாதுகாவலர் விருதினை பெற்றக்கூடிய நம்முடைய இளைய சகோதரர். அவரை பார்க்கின்ற பொழுது ஏதோ மூத்த மனிதர், மிகவும் வயதானவர் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். வெறும் 45 வயது இளைஞர். இந்த 45 வயதில் உலக நாடுகளை வளம் வந்தவர். யோகா பயிற்சியாளராக உலகத்துடைய பல்வேறு நாடுகளிலே யோகா பயிற்சியை வழங்கியவர் நம்முடைய காந்தியவர் ரமேஷ். உலக அமைதி தொண்டு நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலம் பல்வேறு சமூக பணிகளை தொடர்ச்சியாக 20 ஆண்டு காலமாக செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய காந்தியவர் ரமேஷ் அவர்கள். வள்ளலார் வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடிகின்ற வள்ளலாருடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையிலே நாமக்கல் மாவட்டத்திலே செல்லப்பட்டி கிராமத்தில் யாரும் வசித்திருக்க கூடாது என்பதற்காக வள்ளலார் மன்றத்தை உருவாக்கி அங்கே யாரும் ஏழை எளிய மக்கள் வசித்திருக்காமல் இருக்கக்கூடிய அளவில் அணையா ஜோதியை, அணையா அடுப்பை உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொண்டு அதில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அங்கே ஒரு வள்ளலார் மன்றத்தை அதே சட்டமன்ற வள்ளலார் பக்தர்களை, வள்ளலார் தொண்டர்களை தன்னுடைய நாமக்கல் மாவட்டத்தில் செல்லப்பட்டி என்கின்ற சின்ன கிராமத்திற்கு அழைத்து வந்து வள்ளலார் நிகழ்வினை மிகப்பெரிய அளவில் நடத்தியவர் நம்முடைய காந்தியவாதி ரமேஷ். ஒரு பக்கம் இவர் காந்தியவாதியாக நாம் அறிந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அவர் உள்ளே ஒரு தந்தை பெரியார் இருக்கின்றார். ஒரு கிராமத்திலே சாதியம் சார்ந்த, மூட நம்பிக்கை சார்ந்த, மிகப்பெரிய மூட நம்பிக்கை உள்ள நாமக்கல் மாவட்டத்தில் கூட்டு கிராமத்தில் பாலப்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்தாலும் கூட தன்னுடைய கிராமத்திலே மூட நம்பிக்கையிலே பகுத்தறிவை உருவாக்குவதிலே மிகப்பெரிய கொண்டாட்டி கொண்டிருப்பவர். ஒரு பக்கம் பெரியாரை பக்தர், இன்னொரு பக்கம் மிக தீவிரமான காந்தியவாதி. அவருடைய வீட்டில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு, கொரோனாவுக்கு முன்பு மின்விசிறி கிடையாது, மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது. அவருடைய வீட்டுக்கு சென்றிருந்தேன். நம்முடைய மாநில செயலர் சதீஷ்மா சொன்னார், ஒரு பாட்டிமா சொன்னது, ஒரு பாட்டிமா சொல்லல. அவர் கூட போயிட்ட போது, அவர் இல்லாமல் போயிட்ட போது அது எப்படி பெரியவர் சொல்லிட்டாரு, இந்த காந்திவாதி ரமேஷ் தான், இந்த ரமேஷ் தம்பி தான் எனக்கு கோயில் வாங்கி கொடுத்தாங்க, காந்தி தம்பி தான் எனக்கு பட்டா வாங்கி கொடுத்தாரு, இவர் தான் ஒரு பைசா செலவில்லாமல், லஞ்சம் கொடுக்காமல் எனக்கு அரசாங்கத்தை உதவி வாங்கி கொடுத்தது. ஒரு 100 ஆண்டுகள் வாழ்ந்தால் எப்படி எளிய மக்களுடைய இதயங்களிலே வீட்டிருக்க முடியுமோ அதை தன்னுடைய 45 வயதிலே செய்து காட்டிய மிகப்பெரிய பெருமைக்குரியவர் நம்முடைய காந்திவாதி ரமேஷ். அவர் வீட்டுக்கு மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, மின்சாரங்கள் கிடையாதுன்னு சொன்னார். அவர் வீட்டுக்கு நானும் நம்முடைய சுப கார்த்திகை சென்ற பொழுது அவருடைய வீட்டை பார்க்கிற பொழுது வீட்டில் முயல் வளர்த்தார். முயல் இருக்கு, வாத்து இருக்கு, கோழி இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே இல்லை, எல்லாமே பெட்ரூம், கிச்சன் இல்லை. வீட்டுக்குள்ள ஒரு மனிதன் இயல்பாக எப்படி மனிதனை கூட வாழ முடியும் என்பதை வாழ்ந்து காட்டிக் கொண்டிருப்போம் நம்முடைய காந்திவாதி ரமேஷ். அவருடைய மனைவியை கேட்டேன், அதே கேட்டேன், எப்படிமா இந்த மனசோட வாழ்ந்துட்டு, எப்படிமா அந்த மனசை வாழ்ந்துட்டு அப்படின்னு. அதை போட்டு சிரிச்சது, இது பிடிச்சிருக்குங்க, இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குங்க அப்படின்னு. அதன் பிறகு இவருடன் பேசி இவரை சமரசப்படுத்தி இவர் வீட்டில் ஒரு மிக்சியை, ஒரு மின்விசிறியை போட வைக்கிறது நாங்கள் மிகப்பெரிய வாதங்களை செய்து இவரை வென்று எங்களுடைய குழந்தைகளுக்காக அவங்க வீட்டில் மின்விசிறியும் மிக்சியும் வச்சிருக்கோம். அதை கூட மனசை ஒத்துக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு இயற்கையாக இயல்பாக இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மகத்தான மனிதன். நீர்நிலையை காப்பாற்றுவதை இயல்பாக இயற்கையாக செய்து கொண்டிருப்போம். நாமக்கல் மாவட்டத்தினுடைய இயற்கை வளங்களை ஒவ்வொன்றையும் நேரில் சென்று சந்தித்து அந்த ஏரியுடைய குளம் குட்டையுடைய வரலாற்றை தொகுப்பதிலே நம்முடைய காந்திவாதி ரமேஷுடைய பங்களிப்பு மிகப்பெரிதாக கொண்டிருக்கிறது. திருமணி முத்தாருடைய கரையினை பல்வேறு கிராமங்களை, திருமணி முத்தாருடைய கரைகளுக்கு ஒவ்வொரு ஏரியையும் எங்களோடு சேர்ந்து காந்திவாதி ரமேஷ் அவர்கள் நேரிலே கலாய்வு செய்திருக்கிறார். அங்கே இருந்து இளைஞரை கூட்டி திருமணி முத்தாருடைய ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கும் திருமணி முத்தாரை உயிர்ப்பிக்க என்பதும் மிகப்பெரிய செயலாற்றி கொண்டிருக்கிறார். இவருடைய சேவைகளை பாராட்டி
இந்த விருது எளிய சிறிய விருதாக இருக்கலாம். மேலும் மேலும் நம்முடைய காந்திராஜ் ரமேஷ் அவர்கள் நீர்நிலை பாதுகாப்பிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதும் தன்னுடைய பங்களிப்பினை செய்ய வேண்டும். அதை மேலும் செய்ய வைக்கக்கூடிய வகையிலே தமிழக